இன்னைக்கு பெரும்பாலான பிசினஸ் ஓனர்ஸ பின்னுக்கு இழுக்கிறது பலன்ற ஒரே ஒரு பிரச்சனை தான். ஐடியா இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதான் எக்ஸிக்யூட் பண்ண காசு தான் இல்ல. உதாரணத்துக்கு ஒரு பிரிண்டிங் பிசினஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பல்க் ஆர்டர் கிடைக்குது. கஸ்டமர் அட்வான்ஸ் தர மாட்டாரு, ஆனா பேப்பர் வாங்கணும், லேபர் அரேஞ்ச் பண்ணணும். சோ இங்க ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லல்ல, ஆர்டர் வேற யார் கைக்கோ போயிடும். சோ ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லாம இருந்தா லாஸ் மட்டும் இல்ல, growth-ஐயே மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். உங்க பிசினஸ்ல இந்த ப்ராப்ளம் இல்லாம இருக்க சிம்பிளா 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 1, மாசத்துக்கு ரெண்ட், சேலரி, இபி மாதிரியான பிக்சட் எக்ஸ்பென்சஸ்க்கு எவ்வளவு செலவாகுதுன்னு லிஸ்ட் பண்ணுங்க. அதுக்குன்னு ஒரு ஃபண்டை ஒதுக்கி வைங்க. ஸ்டெப் 2, பெரும்பாலான பிசினஸ்ல இந்த ஸ்டாக்ல தான் ஒர்க்கிங் கேபிட்டல் அதிகமா ஒளிஞ்சிருக்கும். அதிகமும் வேண்டாம், கம்மியாவும் வேண்டாம். 2 மாசத்துக்கு எவ்வளவு ஸ்டாக் வேண்டும் எஸ்டிமேட் பண்ணுங்க. அதுக்கான ஃபண்டை ஒதுக்கி வைங்க. ஸ்டெப் 3, எப்ப காசு வருது எப்ப போகுதுன்னு துல்லியமா ட்ராக் பண்ணுங்க. ஏன்னா சில சமயம் உங்க பணம் மத்தவங்க கிட்ட கிரெடிட் சேல்ஸ் மூலமா போய் சும்மா இருக்கும், ஆனா நீங்க தர வேண்டிய பணத்துக்கு வட்டி கட்டிட்டு இருப்பீங்க. சோ கேர்ஃபுல்லா பாருங்க. மறந்துடாதீங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் தான் உங்க பிசினஸ் இன்ஜினை டெய்லி ஓட வைக்கும் ஃபியல். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளையன்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் சாதிஷ் செல்லியா, உங்க லோன் பார்ட்னர். நீங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம லோன் வாங்க என்னால உதவ முடியும். என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.